புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவின் இறுதி பிரசார கூட்டம் நேற்றிரவு நடைபெற்றது. புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவின் இறுதி பிரசார கூட்டம் நேற்று மருதானியில் நடைபெற்றது. பொது எதிரணியின் தலைவர்கள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டிருந்தனர். පළමු මංගල රැළිය පොළොන්නරුවෙන් පටන් ගත් අපි අද ඉතාමත්ම ජයග්‍රාහී ලෙස තමුන්නාන්සේලාගේ புலனறுவையில் எனது முதலாவது பிரசார கூட்டத்தை ஆரம்பித்து வெற்றி வாகைக்கு மத்தியில் மத்திய கொழும்பில் பிரசாரங்களை முடிவுக்கு கொண்டுவர கிடைத்தமை தொடர்பில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். 65 வீதத்துக்கும் அதிக வாக்குகளை பெற்று நாம் வெற்றி பெறுவது தெளிவான விடயமாகும். மஹிந்த ராஜபக்சவை துரத்திவிட்டு புதிய அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 8ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலின் பின்னர் 9ஆம் தேதி காலை மஹிந்த ராஜபக்சவின் நிர்வாகம் மாற்றப்பட்டு இந்த நாட்டில் புதிய அரசாங்கம் ஒன்றை அமைப்போம் என்பதனை தெளிவாக கூறுகிறோம். அவர் தோல்வியடைவார் என்பதனை அவர் நன்கு அறிந்துள்ளார். மஹிந்த ராஜபக்ச ஆட்சியில் இருக்கும் வரை இந்த நாடு பின்னடைவை சந்திக்கும். நாடு பிளவுபடும் எனவும் எல்டிடியினர் மீண்டும் தலை தூக்குவார்கள் என்றும் கூறுகின்றனர். நான் மிகவும் தெளிவாக கூறுகிறேன், நான் ஒரு தனிநபராக இந்த போராட்டத்தில் இறங்கவில்லை. நாடு பிளவுபடுவதற்கு நாம் ஒருபோதும் இடமளிப்பதில்லை. ஈழக் கோரிக்கை தலை தூக்குவதற்கு இடமளிக்க மாட்டேன். இந்த நாட்டின் ஒருமைப்பாட்டை நான் பாதுகாப்பேன். மஹிந்த ராஜபக்சவை விட நாம் இந்த நாட்டை நேசிக்கிறோம். 10 வருடங்களாக இந்த நாட்டில் நிலவிய ஆட்சியை எதிர்வரும் 72 மணித்தியாலங்களில் முடிவுக்கு கொண்டு வருவோம் என்பதனை பெருந்திரளான மக்கள் மத்தியில் நான் கூற விரும்புகிறேன். අවසානයි කියන එකයි.